ஆண்டோரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் யாவருக்கும் அன்பார்ந்த வாழ்த்துக்கள். என்னுடைய பெயர் பாஸ்டர் ராபின்சன் பால், குளோரியஸ் பிரேயர் ஆல். இன்றைக்கு விசேஷமாக பிஷப் ரூபன் சத்யராஜ் ஐயா அவர்களை குறித்து பேசுவதற்கு கொடுத்த சமயத்துக்காக நன்றி சொல்லுகிறேன். அவர் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக எங்களோடு ஒரு நல்ல ஐக்கியத்தில் இருக்கிறார். தொடர்ந்து பல கூட்டங்கள், விசேஷமாக நாங்கள் பாகூர் லேவட்டில் செய்த கூட்டங்கள் எல்லாம் கலந்து கொண்டிருக்கிறார். பல காரியத்தில் சார்ல்ஸ் ஸ்கூல் கிரவுண்ட் பல மீட்டிங்களை எங்களை உற்சாகப்படுத்தியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவரை குறித்து சொல்ல வேண்டுமானால், அவர் எப்பொழுதெல்லாம் இந்த ஊழியத்துக்கு முன்னால வந்தாரோ, அந்த சின்ன சபையில் ஆரம்பித்து இதுவரைக்கும் அவர் பட்ட பாடுகள் ஏராளம். சரீர பலவீனங்கள், ஆக்சிடென்ட், கஷ்டம். ஆனா இப்படிப்பட்ட பிரச்சனை மத்தியிலும் அவர் ஊழியத்தை விடவே இல்லைங்க. பாடுகள் மத்தியில பரமன் இயேசுவை மகிமைப்படுத்தினார். எத்தனை கஷ்டங்கள் மற்றவர்களால சகிக்க முடியாதுங்க. எத்தனையோ பாடுகள், கஷ்டங்களை பட்டு அந்த பாடுகள் மத்தியில அவர் ரெஸ்ட் எடுத்ததை நாம் பார்க்கல. அந்த பாடுகள் மத்தியில கர்த்தரை மகிமைப்படுத்தினார், கர்த்தரை உயர்த்தினார். எத்தனை கஷ்டங்கள் தெரியுங்களா? எல்லாவற்றிலும் அவர் செய்த காரியம் அநேக ஊழியர்களுக்கு ஆசீர்வாதமாக, சாட்சியாக. அவர் கொடுக்கப்பட்ட ஊழியம் ஆரம்ப காலத்துல சின்ன ஊழியமா இருந்ததுங்க. ஆனால் அவர் பல பாடுகள் மத்தியில கர்த்தர் ஊழியத்தை ஆசீர்வதித்தார். 1000க்கு மேற்பட்ட மக்கள் சபைக்கு வரும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். எல்லா தடைகளை கர்த்தர் உடைத்தார். எல்லா பலவீனத்தின் மத்தியிலே கர்த்தர் பலன் கொடுத்தார். இந்த 50 ஆண்டுகள் அவர் கர்த்தருக்காக செய்த காரியங்களை சொல்லிக்கொண்டே போனால் அது நம்ம இந்த நாளெல்லாம் சொன்னாலும் முடியாதுங்க. ஆனால் சிறப்பாய் செய்தார். பாடுகள் மத்தியிலே கர்த்தரை மகிமைப்படுத்தினார். சொல்ல வேண்டுமானால், அவர் பலத்தின் மேல் பலத்தை கர்த்தர் கொடுத்தார், கிருபையின் மேல் கிருபையை கொடுத்தார். அதில் அவர் விசேஷமா அவருடைய பிரசங்கத்தை நீங்க கேட்பீங்கன்னு சொன்னால், அநேகர் கேட்காத மக்கள் அவருடைய பிரசங்கத்தை கேட்கும் பொழுது ஆண்டவரை தேடி வர ஆரம்பித்தார்கள். அந்த அளவுக்கு கர்த்தர் அவருடைய தேவ செய்தியில அநேக ஆயிரங்களை ஆதாயப்படுத்தக்கூடிய அந்த கிருபையை கர்த்தர் அவர் கொடுத்திருந்தார். ஆகையினாலே ஜெபிப்பார், நல்ல பிரசங்கம் பண்ணுவார், பாடுவார், கர்த்தரை மகிமைப்படுத்துவார். இப்படி அநேக காரியங்கள், அவர் செய்த காரியங்களை சொல்ல வேண்டுமானால் அது அளவு கடங்காதவையா இருக்கிறது. ஆனால் தேவ கிருபை, அவரை கர்த்தர் பாதுகாத்தார், சுகப்படுத்தினார், பலப்படுத்தினார். இன்றைக்கு 50 ஆண்டு காலம் சிறப்பாய் ஊழியம் செய்ய, அநேக ஆயிரங்களுக்கு சாட்சியாய் நிற்க, சத்ரு தோற்று போக தேவாதி தேவன் அவரோடு இருந்து அவருக்கு செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். ஆகையினாலே இந்த 50 ஆண்டுகள் முடித்து 51ஆம் ஆண்டுக்குள் போகிற பிஷப் ரூபன் சத்யராஜ் ஐயா அவர்களை நாங்கள் பல்லாண்டு வாழ்க வாழ்க என வாழ்த்துகின்றோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 23ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தின்படி, ஜீவனுள்ள வரைக்கும் நன்மையும் கிருபையும் அவரை பின்தொடரும்படியாக நாங்கள் வாழ்த்துகின்றோம். யோபு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், யோபு புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின்படி, 50 ஆண்டுகள் காணாத பெரிய காரியங்களை ஆண்டவர் இந்த வருஷம் செய்வாராக. வேதத்தில் வாசிக்கிறோம், எண்ணி முடியாத அதிசயங்கள், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் பிஷப் ரூபன் சத்யராஜ் ஐயா வாழ்க்கையில செய்வாராக, சபையில செய்வாராக, அவன் குடும்பத்திலே செய்வாராக. இன்னும் 50 ஆண்டுகள் செய்த காரியத்தை விட வரப்போகிற ஆண்டு இன்னும் பெரிய காரியங்கள் நடக்க நாங்கள் வாழ்த்துகிறோம்.
நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், அவருக்காய் ஜெபிக்கிறோம். இதுவரைக்கும் அவர் இழந்த எல்லா வீக்னஸ் எல்லாவற்றையும் இந்த ஆண்டு பெற்றுக் கொள்வாராக. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தினாலே ஒரு முறையாய் வாழ்த்துகிறோம். உங்களுக்காய் தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக.